வெல்கம் டு டெக் டுடர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க போறோம். லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க எந்த ஆர்டர்ல வந்து டேட்டா இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். அதே போல வந்து லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணும். இது வந்து பேசிக் டிஃபரன்ஸ். அதே போல வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட். அப்படிதான் இந்த அரே லிஸ்ட்ல வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து எப்படி ஒரு அரே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது, அந்த அரே லிஸ்ட்ல எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த அரே லிஸ்ட் எப்படி இட்டரேட் பண்றது, ஆன் டாப் ஆஃப் தட் எப்படி ஒரு அரே லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஆபரேஷன்ஸ் வந்து ஒரு அரே லிஸ்ட்ல வந்து எப்படி பண்றது அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வில் கண்டினியூ வித் த ப்ரோக்ராம். iterate using iterator அப்படின்ற அப்ரோச் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து கோபைலட் யூஸ் பண்ணி கோட் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் பேசிக்கலி நமக்கு வந்து சின்டாக்ஸ் பட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓகே தான். ஸோ ஐம் யூஸிங் கோபைலட். ஃபைன். இப்போ வந்து இட்டரேட்டர் அப்ரோச்சை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து கலெக்ஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து எந்த கலெக்ஷனில் இருக்கிற ஏபிஐலேருந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். உங்களோட ஐடியை வந்து சஜஸ்ட் பண்ணும் வாட் ஆர் த பாசிபிள் ஃபிக்ஸஸ் அப்படின்றது. இந்த இடத்துல வந்து java.util பேக்கேஜில் இருக்கிற இட்டரேட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்கலாக நீங்கள் கலெக்ஷனோட ஹைரார்கி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட்டரேட்டர் அப்படின்றது தான் வெரி ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கலெக்ஷன், அதுக்கப்புறம் தான் வந்து லிஸ்ட்டு, செட்டு, இன்டர்ஃபேஸஸ் வரும். ஃபர்தர் டவுன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வரும். ஃபைன். இப்போ வந்து இட்டரேட்டர் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபைன். இங்கே வந்து இட்டரேட்டர் இதில் வந்து என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இட்டரேட் பண்ண போகிறோம். அது வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த சினாரியோவில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் தான் வந்து இட்டரேட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து நான் போட்டுட்டேன். இது வந்து ஜஸ்ட் வேரியபிள், நீங்கள் என்ன வேரியபிள்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அரே லிஸ்ட்டோட வேரியபிள் இருக்குல்ல, நேம்ஸ். இந்த நேம்ஸ்ன்றது தான் நத்திங் பட் நம்மளோட அரே லிஸ்ட்டு. அந்த அரே லிஸ்ட் டாட் இட்டரேட்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த அரே லிஸ்ட் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வந்து இந்த இட்டரேட்டருக்கு வந்து இந்த இட்டரேட்டர் அந்த எலமெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த இட்டரேட்டரை வச்சு நம்ம ஒரு எலமெண்ட்டாக வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா இங்கே வந்து நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒயில் லூப்பில் ஃபர்ஸ்ட் வந்து இட்டரேட்டரில் நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த இட்டரேட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹேஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ், இதெல்லாம் மெயினாக எதுக்காகனா ஒரு அரே லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து லூப் பண்ணி அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான். ஃபைன். இந்த இட்டரேட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேஸ் நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். ஹேஸ் நெக்ஸ்ட் என்ன மீனிங் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்டில் வந்து இன்னும் எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு வந்து பூலியன் வேல்யூ தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபர்தர் அரே லிஸ்ட்டில் எலமெண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ தெர் இஸ் நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இட்ஸ் லைக் ஒரு பவுண்டரி கண்டிஷன் தான். எவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான். ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து இட்டரேட்டர் ஹேஸ் நெக்ஸ்ட் செக் பண்ணும். இப்போ வந்து அவைலபிள் எலமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம்னா இட்டரேட்டர் டாட் நெக்ஸ்ட். இங்கே தான் வந்து ஆக்சுவல் எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து கிடைக்கும். ஃபைன். இவ்வளோதான் வந்து எப்படி வந்து இட்டரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஃபைன். இப்போ வந்து இந்த அப்ரோச் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இட்டரேட்டிங் யூஸிங் இட்டரேட்டர் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் பண்ணுறோம். இங்கேயும் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டாக வந்து அக்சஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து தேர்ட் அப்ரோச், எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா யூஸிங் இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபார் லூப், அடுத்து வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப், அடுத்து மூணாவதாக நம்ம பார்த்தது வந்து இட்டரேட்டர் பேஸ்ட் அப்ரோச். லிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிக் வே இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் இட்டரேட்டர். அதுதான் வந்து நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற அப்ரோச் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் இட்டரேட்டர் வந்து ஒன்லி ஃபார் லிஸ்ட்டுக்காக தான், அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட்டுக்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஃபைன். அகெயின் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த லிஸ்ட் இட்டரேட்டரையும். இந்த லிஸ்ட் இட்டரேட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த லிஸ்ட் இட்டரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் டைரெக்ஷன்லையும் நீங்கள் வேல்யூஸை வந்து ஃபெச் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் டைரெக்ஷன்லையும் நீங்கள் வேல்யூ வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம
ரிவர்ஸ் வேல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் வேல நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ப்ரீவியஸ் அப்படின்றது தான் வந்து மெத்தட். இப்போ நம்ம ஹேஸ் நெக்ஸ்ட்டு செக் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி வேல்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து ஹேஸ் ப்ரீவியஸ். இப்போ ஹேஸ் ப்ரீவியஸில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபைன். மற்றபடி சிமிலர் தான். இங்கே வந்து ஒன்லி திங் வி ஆர் யூசிங் த லிஸ்ட் இட்டரேட்டர். இட்டரேட்டருக்கு தான் லிஸ்ட் இட்டரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து மற்ற இதெல்லாம் வந்து சேம் ஒயில் லூப் தான். இதில் வந்து ஹேஸ் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் ஹேஸ் ப்ரீவியஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஃபைன். இது வந்து ஸோ இந்த சினாரியில் என்னென்னா நம்ம லிஸ்ட் இட்டரேட்டர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ரிவர்ஸ் வேல வந்து நம்ம அக்சஸ் பண்ணணுன்ற சினாரியோவில் வந்து நம்ம லிஸ்ட் இட்டரேட்டருக்கு வந்து லிஸ்ட்டோட சைஸை வந்து பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து வந்து நம்மளுக்கு முன்னாடி எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுற எலமெண்ட் வந்து கருப்பு, சாமி, சுனில், ஜான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறது ஃப்ரம் லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம லிஸ்ட் ஐட்ரேட்டர் அப்படின்ற வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் இட்டரேட்டரில் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ண எலமெண்ட்டு தான் வந்து ஜான், சுனில், இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து இது பிரிண்ட் ஆகுது. பட் ஸ்டில் நீங்கள் லிஸ்ட் ஐட்டரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வேர்ட் ஆர்டர்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நெக்ஸ்ட். ஸோ இந்த சினாரியோவில் வந்து நீங்கள் சைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லிஸ்ட் ஐட்டரேட்டர் நீங்கள் லிஸ்ட் ஐட்டரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ரோச் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து திரும்ப அதை ரன் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆர்டரில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த ஆர்டரில் வந்து